ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா நந்தினி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, அப்பா காய்கறி கடை வச்சுருக்காரு. அம்மா துணி தைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அக்கா சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியூரில். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் அக்காவுக்கு இடையில எல்லார் வீடுகள்லேயும் வர்ற மாதிரி தான் கொஞ்சம் பணப்பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் என்ன தான் நம்ம சில விஷயங்களை குடும்பத்தில் கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், அக்காவோட வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், எதுவும் கேட்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு கேட்டு இது பண்ணாங்க. ஆனால் போக போக தான் அவங்க எப்படி என்னங்கிறதே தெரிஞ்சிச்சு அப்படிங்கலாம். அவங்க போக போக தான் அவங்க மாமியார் பேசுகிறது, இப்போ 2 குழந்தைங்கள ஆனதுக்கு அப்புறமும் ஏதாச்சும் ஒரு தேவைக்காக அப்பா வீட்டுக்கு வந்துட்டு தான் அக்கா எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் பணம் வாங்குறதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களால் ஒன்றும் சொல்லவும் முடியலை அம்மாவோட. ஏன்னா நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா நாளைக்கு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்க கொழுந்தனாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அவருக்கு ஆனதுக்கப்புறம் தெரியும் எல்லா விஷயமும். அதனால் நம்ம எதையும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்மளுக்கு இப்போதைக்கெல்லாம் மேரேஜ் வேணாம். எங்கள் வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி பேசினப்பே நான் சொன்ன விஷயம் அப்படி தான். நான் இப்போக்கி வேலை பார்க்குறேன், ஏதோ ஒரு 15,000 மாதம் சம்பாதிக்கிறேன். ஒரு டிகிரி படிச்சிருந்தேன், 15,000 சம்பாதிக்கிறேன். இன்னும் நான் கொஞ்சம் சம்பாதிச்சு என்னோடய லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அக்காவுக்கு ஒன்றும் செய்யாமல் இது பண்ணாமல் இது பண்ணோன்னே இன்றைக்கி அக்கா இந்த மாதிரியெல்லாம் பேச்சு வாங்கிட்டுருக்கு. என்னாலலாம் இது மாதிரிலாம் இது பண்ணிக்க முடியாது. நான் 2 வருஷம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு தேவையான விஷயத்த எனக்கு நான் இது பண்ணுற அளவுக்கு ஓரளவு இது பண்ணிக்கணுமா அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கும் இது ஒரு நியாயமாக தான் தோணுச்சு. ஏன்னா அக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகப்போகுது. இருந்தாலும் அக்கா வாழ்க்கையிலங்கிறது ஒரு மாற்றங்கிறதே இல்லை. மாமா என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்க மாமியார் அப்படி தான் வரவு செலவு எல்லாமே அவங்க தான் எல்லாமே பார்க்குறது பண்ணுறது எல்லாமே. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை இது பண்ணாலுமே அதை சரியான ஒரு இதில் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கு மேலே சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் முடிவெடுத்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் கல்யாணம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாகிட்ட 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற இந்த சொந்தக்காரங்க இருக்கிறவங்க பேரில் இருக்கிறவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு காலேஜ் முடித்த உடனேயே பார்த்திங்கன்னா அடுத்த பேசக்கூடிய ஒரு விஷயம், வேலைக்கு போகிறாளா, அப்படி இருந்தாலுமே வேலைக்கு போனாலுமே கல்யாணம் எப்போ பண்ண போகிறீங்க, அடுத்த கல்யாணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் பேசுகிறாங்களே தவிர, நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையில் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை கேட்குறதுக்கு கூட அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்கலாம். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக இல்லை, நமக்கு எப்போ தோணுதோ, அதாவது நம்மளுக்கு ஓரளவு நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி, கொஞ்சம் அவருக்கான தேவையை அவர் பார்த்துக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஏதாச்சும் இது பண்ணணும் கடை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ அவர் ரோட்டில் தான் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால சில டைமில் மழை நேரங்கள்ல எல்லாம் அவரால் சரியான வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரத்தை அந்தளவுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் கடை கொஞ்சம் நல்லதாக பார்த்து கொடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. அதை மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோன்னா ஒரு 1,00,000 கிட்ட அட்வான்ஸ் கேட்டாங்க. ஆனால் அது 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்தாலும் அப்பா எத்தனை வருஷம் வச்சுருக்காரோ அத்தனை வருஷம் கடை